ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் சுகநல ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யுத்தத்திற்கு பழகினவர்கள் தங்கள் பட்டயத்தை கரங்களிலே பிடித்திருக்கிறார்கள். ராக்காலத்தின் பயத்து நிமித்தம் அவனவன் பட்டயம் அவனவனிடத்தில் இருக்கிறது. இவர்கள் யார்? யுத்தத்திற்கு பழகினவர்கள். ராக்காலம் என்பது அனுதினமும் வந்து போகிற ராக்காலம் அல்ல, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஆண்டவனுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட இருள் சூழ நேரிடுகிற சமயங்களுக்குள்ளாக அதை முன்னோக்கி எதிர்பார்த்து இருக்கிற இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்கள், போர்க்களத்தில் யுத்தத்திற்கு பழகினவங்க தான் போக முடியும். ஒன்றும் தெரியாமல் அங்கே போக முடியாது. எதிரி அவங்கள வீழ்த்திடுவாங்க. அப்போ ஜபத்திற்கு பழகினவர்கள், முழங்கால் யுத்தத்திற்கு பழகினவர்கள், ஜபத்தில் போராட பழகினவர்கள், பிசாசோடு யுத்தம் பண்ண பழகினவர்கள், பிசாசை நடுங்க வைக்க பழகினவர்கள், அனுதினமும் துதிகளை செலுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளாக வைத்து சாத்தானை அலறவிட்டு பழகினவர்கள், முழங்காலை போட்டவுடன் இந்த எல்லைகளில் இருக்கிற சகல பிசாசுகளும் அலறி ஓடு பழகினவர்கள், ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்றவர்கள், அவருடைய தயவையும் கிருபையும் அவருடைய வரங்களையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றவர்கள். ராக்காலம் வருகிற கிரியை செய்யக்கூடாத அப்படியாப்பட்ட காரியங்கள் வருகிறதுக்கு முன்பாக நாம் எல்லாரும் பட்டயம் பிடித்து நிற்கிறவர்கள். யுத்த களத்திலே போர் புரிவதற்கு எதிரிகளுடைய பட்டயத்திற்கு பயப்படாமல் ஜபத்திலே வீழ்த்தக்கூடிய போர் வாளை, ஜப வாளை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் ராக்காலம் என்கிற சத்துருவின் கிரியை, பிசாசுடைய கிரியை, அதற்கு முன்பாக அதை அழிக்க வல்லமை பெற்றவர்களாக ஜெப ஆயுதத்தை கையில் எடுத்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய், நம்ம அக்னியினால் நிரப்பப்பட்டவர்களாய், ஜெப வீரர்களாய், துதி வீரர்களாய், ஆராதனை வீரர்களாய் அனுதினமும் முழங்கால் யுத்தம் செய்வோம். சாத்தானுடைய போர்க்களத்திலே புகுந்து சாத்தானுடைய சிரசை